எம்எஸ்க்கு விருது கொடுக்குற ஒரு விழா. அந்த விருது கொடுக்குற விழாவுக்கு கலாம் வர்றார், ஜனாதிபதி. கலாம் வந்துட்டு, ஆனால் அம்மா வர முடியல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வர முடியாது. இந்த விழாவில் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அம்மா வந்து நேரில் வாங்கிக்கல அந்த விருதை. கலாம் காரில் ஏறி உட்காந்து சொல்கிறார், எம்எஸ் அம்மா வீட்டுக்கு வண்டி விடு, ஜனாதிபதி அப்படி போக முடியாது, ப்ரோட்டோகால் இருக்குது, வழியெல்லாம் போலீஸ்காரனை நிற்க வைக்கணும், அவன் பாவம் காஞ்ச பண்ணு டீ வாங்கி குடிச்சிக்கிட்டு காலத்தை ஓட்டணும், எவ்வளோ தலையெழுத்து இருக்குது போகிறதா இருந்தா ரூட்டில், ரைட்டு. ஆனால் கலாம் சொல்கிறார், செக்யூரிட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அம்மா வந்து இதை வாங்கிக்கலப்பா, நான் என் கையால் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு தான் போகணும் இதை, அதனால் வீட்டுக்கு வண்டியை விடு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா? நான் இருக்கிற இடத்துக்கு வரலையேன்னு கோவப்படாமல் அந்த இசையரிசி இருக்கிற இடத்துல போய் இந்த விருதை கொடுக்குறேன்னு சொன்ன ஜனாதிபதி. ஹவு ஹம்பிள் ஹீ இஸ், ஹவு சிம்பிள் ஹீ இஸ். அந்த மாதிரி ஒரு மனிதனில் மனிதன் கலாம் சார். எம்எஸ் அம்மாவுடைய உயரம் ஒரு பெரிய உயரம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க, ரெண்டு பேருக்கு ஒரே சமயத்தில் பாரத் ரத்னா, பக்கத்து சேரு. அப்போ தான் கலாம் கேட்குறாரு அம்மாவை பார்த்து, நான் உங்களுடைய ரசிகனம்மா, நான் நிறைய பாட்டு கேட்பேன், உங்களுக்கு வீணை வாசிக்க வருமாமே அப்படின்னு அம்மா கேட்டாங்களாம். அம்மா ஏதோ வாசிப்பேன், என்னுடைய விருப்பத்துக்காக வாசிப்பேன் அப்படின்ட்டு கலாம் கேட்டிருக்கார், உங்களுக்கு பிடிச்ச ராகம் என்னம்மா, கீர்த்தனை என்னம்மா அப்படின்னு. நிறைய இருக்குது, நான் என்னத்தேன்னு சொல்கிறது. எனக்கு வந்து இந்த ஸ்ரீராகத்தில் எந்தரோ மகானுபாவன் ரொம்ப பிடிக்கும். கலாம் சொன்னார், எனக்கு தூக்கி வாரி போட்டது எனக்கும் அதுதான் மிக பிடித்த ராகம். நாங்கள் ஒரே அலைவரிசையில் இருக்கிறோம், பக்கத்தில் உட்காந்துருக்கிறேங்கிறது என் வாழ்க்கையில் பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னார். இப்படி எம்எஸோடு தொடர்புடைய கலாம் பண்பாடு, எளிமை, நேர்மை இவற்றின் அடையாளமாக வாழ்ந்த ஒரு நம்முடைய இந்த அரசியல் வரலாற்றில் ஒரு பெரிய அத்தியாயம்.